அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ் பாலாஜி. கடந்த முறை நான் ஒரு ஏழை பிராமணரை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது மக்கள் மத்தியில் ஸ்டேட் லெவலில் மிகப்பெரிய ஒரு ரீச்சு. அது என்னன்னு தெரில, நான் எந்த வீடியோ போட்டாலும் ஸ்டேட் லெவலில் ரீச் ஆகுது. ரொம்ப மகிழ்ச்சி. அந்த வீடியோ வந்து கிட்டத்தட்ட 58,650,000 பேர் பார்த்துருக்காங்க. அஸ் பர் இன்டர்னல் சர்வே ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டா 6 மில்லியன் பேர் பார்த்துருக்காங்க. மிகவும் சந்தோஷம். அது கூட பரவாயில்ல. அந்த கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா, யார் அந்த போலீஸ் சமூகாரோட அவனை செருப்பை கழட்டி அடிக்கணும், விளக்கமாத்தால முத்துன்னு இன்னும் எக்ஸட்ரா காதில் கேட்க முடியல. ஸோ அவ்வளோ ஒரு வரவேற்பு மக்கள் மத்தியில். அதாவது இந்த வீடியோவை பார்த்தாச்சு அவன் திருந்தணும். எக்கச்சக்கமாக, அதாவது அந்த கோயில் அர்ச்சகர்கிட்ட மட்டும் இல்லை, சீனிவாச பெருமாள் கோயில் ஒரு இருக்குது. அங்கே முன்னால் ஒரு அர்ச்சகர் இருந்திருக்காரு. அவர் வந்து ரீசெண்டாக ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டார். அவர் அவ்வளோ மன உளைச்சல் இறந்ததாக சொல்கிறாங்க. இதை நான் சொல்லலை. இந்த போலீஸ் சமூகாரோட பண்ண டார்ச்சரில் அந்த ஐயர் வந்து இறந்துட்டதா சொல்கிறாங்க. இதை நான் சொல்லலை. அதுக்கு அந்த கோயிலில் வேலை பார்த்த பல செயலர்கள், பல எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ் என்கிட்ட சொன்னாங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு, சார் நீங்கள் இந்த வீடியோ போட்டுட்டீங்க, இதுக்கு முன்னாடி இந்த போலீஸ் சமூக ஆர்வலர்னால பல பேர் அங்கே பாதிக்கப்பட்டிருக்காங்க சார் அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. இதை பார்த்தாச்சு இனிமேல் அந்த நாய் திருந்தலை அப்படின்னா உண்மையிலே அடுத்து கண்டிப்பாக அந்த நபருடைய ஃபோட்டோ ப்ளஸ் அவங்க ஃபேமிலி டீட்டெயில்ஸும் நான் கண்டிப்பாக வெளியிடுவேன். இதில் என்ன ஹைலைட் அப்படின்னா, அந்த போலீஸ் சமூக ஆர்வலரோட ஒய்ஃப் வந்து ஒரு அரசு ஆசிரியை. பார்த்துக்கோங்க எப்படின்னு பார்த்துக்கோங்க. அந்த போலீஸ் சமூக ஆர்வலோட ஒய்ஃப் வந்து ஒரு அரசு ஆசிரியர் ஹெட்மாஸ்டரான்னு தெரில. அது மட்டும் இல்லாமல் அந்த அந்த நபரோட பொண்ணு வந்து ஒரு தனியார் ஸ்கூலில் வந்து வேலை பார்க்குறாங்க. பார்த்துக்கோங்க எப்படி இருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. அந்த 2 பெண்களுக்காண்டி தான் இன்ன வரைக்கும் நான் அந்த நபருடைய ஃபோட்டோவும் அவருடைய டீட்டெயில்ஸும் வெளியிடாமல் இருக்கேன். இதில் முக்கியமான விஷயம், காவல்துறைக்கு நான் நன்றி தெரிவிக்கணும். அந்த பழைய வீடியோ போட்டதுக்கப்புறம் இமீடியட்டாக காவல்துறை வந்து அந்த அர்ச்சகருக்கு ஃபோன் பண்ணி நாங்கள் ஆக்ஷன் எடுக்கிறோம், அவனை தூக்கி ரிமைண்ட் பண்ணுறோன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் அப்பயும் பாருங்கள், அந்த அர்ச்சகர் பெருந்தன்மையாக எனக்கு அதெல்லாம் வேணாங்க, யாரையும் வந்து ரிமைண்ட்லாம் பண்ண வேணாம், எனக்கு அந்த பணத்தை மட்டும் வாங்கி கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அந்த போலீஸ் சமூகம் அந்த அர்ச்சகர்கிட்ட கிட்டத்தட்ட 30,000 பணம் வாங்கியிருக்கான்ற மாதிரி தகவல் வருது. அந்த அர்ச்சகர் உண்மையிலே பாவங்க. நம்ம தட்டில் தான், அதாவது நம்ம தான் தட்டில் காசு போடுறோம். நீங்கள் தெரியும், எல்லா கோயிலுக்கு போனால் அர்ச்சகர்களுக்கு தட்டில் காசு போடுவீங்க. அந்த காசை அந்த நபர் பிடுங்குறான் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய, இது வந்து எவ்வளோ பெரிய ஒரு கீழ்த்தனமான ஒரு செயல். நான் திரும்பவும் சொல்கிறேன், அந்த வாங்கின பணத்தை அந்த போலீஸ் சமூக ஆர்வலர் நிச்சயமாக அந்த அர்ச்சகர்கிட்ட கொடுத்துடணும். 2 days டைம் தரேன். அப்படி கொடுக்கல அப்படின்னா அந்த போலீஸ் சமூக ஆர்வலருடைய ஃபோட்டோ வந்து தமிழ்நாட்டில் நான் ட்ரெண்ட் பண்ணுவேன். தமிழ்நாட்டு லெவலில் மட்டும் இல்லை, இந்தியா லெவலில் நான் ட்ரெண்ட் பண்ணுவேன். என்னால் ட்ரெண்ட் பண்ண முடியும். ஒழுங்காக அந்த அர்ச்சகர்கிட்ட காலில் வந்து மன்னிப்பு கேட்டு அந்த பணத்தை அந்த போலீஸ் சமூக ஆர்வலர் கண்டிப்பாக கொடுத்துடணும். அப்படி கொடுக்கல அப்படின்னா திரும்பவும் சொல்கிறேன், நிச்சயமாக சொல்கிறேன், டீட்டெயில்ஸோடு நான் வெளியிடுவேன். பார்த்துக்கோங்க. நன்றி, வணக்கம். விக்னேஷ் பாலாஜி.